செல்வீராக, நடத்தி செல்வீராக. நீர் நல்லவரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உம்முடைய பலன் இருக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய ஆரோக்கியம் இருக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவை போல கம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் சுடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் அப்பா உம்முடைய நாமத்துல. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துல சுகம், உம்முடைய நாமத்துல பலன், உம்முடைய நாமத்துல ஆரோக்கியம், உம்முடைய நாமத்துல அதிசயம், உம்முடைய நாமத்துல அற்புதம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நீரே என் பலனாக இருக்கிறீர், நீரே என் பலனாக இருக்கிறீர், நீரே இந்த நரனாக இருக்கிறீர், நீரே என் கோட்டையமாய் இருக்கிறீர், நீரே என் துருகமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குருடர் கண்களை பார்க்க செய்த தேவனே நன்றி, செவிடர் செவிகளை கேட்க செய்த தேவனே நன்றி. ஆண்டவரே, என்னுடைய கால்களை மான்களின் கால்களை போல ஆக்குகிறவரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் ஒருபோதும் மறக்க கூடாதப்பா. நீர் செய்த நன்மைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆயிரம் ஆயிரமாய் இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நினைவில் வைத்துள்ள பிள்ளைகளாகவே ஸ்தோத்திரம் நாங்கள் மறக்காதபடிக்கு, உம்மை விட்டு விலகாதபடிக்கு தேவன் தாமே உம்முடைய கிருபையின் கரத்தை கொண்டு, தேவன் தாமே உம்முடைய இரக்கத்தின் கரத்தை கொடுத்து நீர் எங்களை பிடித்து நடத்துவீராக. நீர் எங்களை ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமாய் தேவன் நீர் எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, தள்ளாடுகிற முழங்கால்களை இயேசுவின் நாமத்தினாலே தேவன் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, தளர்ந்து போன கைகளை தேவன் ஆண்டவரே சுகப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமூகத்துல வந்து நிற்க வேண்டும். யாரு விட்டு ஆண்டவரே விட்டு பின் செல்லக்கூடாதப்பா. ஆண்டவரே, நீதியை சரி கட்டுகிற தேவன் தாமே ஆண்டவரே எங்களுக்கு பதிலை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு, நாங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதபடிக்கு, நாங்கள் ஒன்றுக்கும் திகையாதபடிக்கு தேவன் தாமே நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. தேவன் தாமே நீர் எங்களை ஆச்சரியமாய் தேவன் நடத்தி செல்வீராக. தேவன் தாமே நீர் எங்களை அதிசயமாய் நடத்தி செல்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 பிதாவே, நன்றி கண்மலையே, நன்றி கோட்டையே, நன்றி துருகமே, நன்றி பலனே, நன்றி அரணே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை பாடாமல் நாங்கள் யாரை நாங்கள் பாட வேண்டும் அப்பா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்காமல் இவர் யாரை நாங்கள் துதிப்போம்? ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குப்பையிலிருந்து எங்களை ஒன்றுக்கும் உதவாத எங்களை நீர் ஆண்டவரை பிரித்தெடுத்தீர், உம்முடைய பிள்ளையாக மாற்றினீர், உம்முடைய பிள்ளையாக நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்டீரப்பா. ஆண்டவரே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உடைய கிருபையை தாங்கினது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உடைய இரக்கம் தான் எங்களை வழி நடத்தினது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உடைய ஆண்டவரே தேவனுடைய கரம் தான் எங்களை தூக்கி எடுத்ததப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது எல்லா குறைவிலும் கர்த்தர் நிறைவாக மாற்றுகிற தேவனாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீரே நிறைவாக வந்து ஆண்டவரே நீரே நிறைவான ஆவியானவராக வந்து நடத்தி செல்வீராக. நீர் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பூமியின் அது நிறைவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடையது என்று நாங்கள் வாசிக்கிற வண்ணமாகவே ஆண்டவரே இந்த பூமியை ஆண்டவரே அதிசயமாய் உண்டாக்கினீர், ஆச்சரியமாய் உண்டாக்கினீர் அப்பா. ஆண்டவரே, அதில் நீர் எங்களையும் ஆண்டவரை உண்டாக்கின மண்ணான மனுஷனை நீர் எங்களை உருவாக்கி உம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.
எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன் என்று தாவீது சொல்லுகிறார். நமக்கு விரோதமாக எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும், 10,000 பேர், 1000 பேர், 10,000 பேர், 50,000 பேர் வந்தாலும் கூட நாம் எதற்கும் பயப்படாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமானால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கவராக இருக்கிறார். அந்த 1000 பேரை கேட்டாகிலும், அந்த 1000 பேருக்காகிலும் தேவன் மிகவும் நல்லது செய்கிற தேவன் மிகவும் வல்லவராகவே இருக்கிறார். தேவன் நம்முடைய ஜெபத்தை தான் கேட்பார். தேவன் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு பதில் செய்ய தேவன் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் என்பதில் சந்தேகம் இல்லை, நீர் வல்லவர் என்பதில் மாற்றமே இல்லை. உயிர் தெழுந்த தேவன், உயிரோடு எழுந்தவர், அவர் இன்றும் என்றும் என்றுமாய் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் இனிமேலும் நடத்துவீராக, இனிமேலும் நீர் எங்களை சுமப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே நீரே தன் கேடகமாக இருந்து, நீரே கண்மலையாக இருந்து, நீரே தன் துருகமாக இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் என் மகிமையாகவே இருந்து என்னுடைய தலையை உயர்த்துவீராக அப்பா. வெட்கப்பட்ட தேசத்துல எல்லாம் உங்களுடைய கரம் ஆண்டவரே எங்களை வைத்து நீர் எங்களை ஆண்டவரே உயர்த்தி செல்லும்படியா ஜெபிக்கிறோம். வெட்கப்பட்ட இடத்துல எல்லாம் அதே இடத்துல தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரி உயர எழும்ப செய்வீராக. தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீர் ஆண்டவரை நடத்துவீராக. ஆசீர்வாதமான வழியில, அற்புதமான வழியில, அதிசயமான வழியில, ஒரு விசுவாசமான அந்த ஓட்டத்துல தேவன் நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து ஓடவும், எல்லா பிசாசுகளையும் நாங்கள் ஜெயிக்கவும், எல்லா அந்தகார வல்லமைகளை நாங்கள் உடை தெரியும். தேவனுடைய கரத்தை கொண்டு நீர் எங்களுக்கு அபிஷேகத்தை தருவீராக, 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 ஊற்றுவீராக. நம்முடைய வல்லமையை ஒவ்வொரு மேலும் ரிபோ 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 ஆவியானவரே நடத்துவீராக. ஆவியானவரே பரிசுத்தமுள்ள தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்நி பாஷையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஆவியின் வரங்களினால கர்த்தர் நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. இயேசு தெய்வமே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக அப்பா. ரிபோ 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 மாம்சமான யாவர் மேலுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. கர்த்தாவே எழுந்தருளும் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலே நீர் எழுந்தருள தேவனாகவே இருந்து இந்த ஆராதனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் உயர உயர எழும்ப வேண்டும். எங்களுடைய ஆசீர்வாதம் உயர எழும்ப வேண்டும். எங்களுடைய குடும்பம் உயர கட்டப்பட வேண்டும். எங்களுடைய வீடு கட்டப்பட வேண்டும். எங்களுடைய வேலை கட்டப்பட வேண்டும். எங்களுக்கு ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாய் தேவையாக இருக்கிறது அப்பா. தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆச்சரியமாய் நீர் தேவனை நடத்தி செல்லுவீராக. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் என் சத்தத்தை கேட்பார், அவர் என் சத்தத்திற்கு செவி கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு நல்லா ஜெபிப்போமா? ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே எங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு பதில் செய்வீராக. ஆண்டவரே எங்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு நீர் பதில் செய்வீராக, பதில் செய்வீராக. உம்மால் கூடும், எல்லாவற்றிலும் செய்ய உம்மால் கூடும் அப்பா. ஆண்டவரே வனாந்திரத்தை வயல்வெளியாக மாற்றின தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் தாமே. ஆண்டவரே இஸ்ரவேல் கிடந்த யோசேப்பை பெரிய அதிபதியாக மாற்றினீர். ஆண்டவரே பெரிய அதிபதியாக மாற்றினீர். நாங்கள் ஆண்டவரே இன்று இருப்பது போல நாங்கள் என்றைக்கும் இருக்கக்கூடாது. நாங்கள் இன்னைக்கு இருக்கிறது போல நாங்கள் எப்பொழுதும் இருக்கக்கூடாதப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம், எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவனின் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வழியை திறந்து கொடுப்பீராக. இந்த புதிய வருடத்துல தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுப்பீராக. தேவன் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. தேவன் ஒவ்வொருவருக்கு ஐஸ்வர்யத்தை இந்த வருடத்துல தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம், கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே, ஆண்டவரே ரட்சிப்பின் தேவனே, நான் கூப்பிடுகிறேன். என்னுடைய நெருக்கத்திலிருந்து எங்களை விசாலமான
இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்கப்பா. தேவநீர் எங்களை இந்த வருடத்துல விசாலமான இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். எல்லாம் நல்ல ஜோமனுங்க பாப்பா. எல்லா இட நெருக்கடிகள் எல்லாம் தேவன் முறியடித்து போட்டு கர்த்தர் நம்ம விசாலமாக எல்லா வசதிகளுடன் கூடிய திருச்சபை தேவன் நமக்கு தரப்போகிறார். அதி சீக்கிரத்துல இந்த எல்லா உபத்திரவத்தையும் லேசான உபத்திரவத்தை தேவன் மாற்றுகிறார். தேவத்தை லேசான உபத்திரவத்தை அதி சீக்கிரத்துல மாற்ற போகிறார். நல்ல விசுவாசமா ஜெபிங்க. புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கிரிகளை அழித்து நீரே வந்து வல்லமையை இறங்குவீராக. நீங்கள் என்னிலும் மேல் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் என்று நான் தருவேன் என்று சொல்கிற தேவன். இந்த ஆண்டவரே 2025ஆம் ஆண்டு ஆண்டவரே ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம், இந்தியாவுக்கு ஒரு ஆசீர்வாதம், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருவதாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எல்லா நோய் கிருமிகளை, தேவையில்லாத நோய் கிருமிகளை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானை நசனா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா பொல்லாத பலவீனங்களை கடினப்படுத்துகிற ராஜா. பலத்தினால் நிரப்புகிறாக ராஜா. ஆரோக்கியத்தினால் நிரப்புங்க ராஜா. ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்க ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லா பொல்லாத ஆவிகளையும் சொல்லுங்க, பொல்லாத ஆவியை ஓடிப்போ. சபைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற பொல்லாத ஆவியை ஓடிப்போ. வாலிபனுக்கு விரோதமாய் எழுப்புகிற ஆவியை ஓடிப்போ. வயோதிபருக்கு விரோதமாக எழுப்புகிற பொல்லாத ஆவியை ஓடிப்போ. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற ஆவிகள் ஓடிப்போ, ஓடிப்போ, ஓடிப்போ. தேவையில்லாத ஆக்சிடென்ட்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள், குடியின் ஆவி, வெறியின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, காம விகாரத்தின் ஆவி விலகி ஓடு, 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 ஓடு. இச்சையின் ஆவிகள் விலகி போ, விலகி போ, விலகி போ. நாமத்தினாலே பெரிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்தியாவுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நம்முடைய மாவட்டத்தையும் நம்மையும் நம் திருச்சபையை ஆசீர்வதிக்க போகிறார். இரண்டு கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இபர பர 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 இக்கர பெர 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 பர 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 இக்கர கர 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 துரளி பெர 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 பர. புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. புதிய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. புதிய ஒரு மகிமையினால் நிரப்புங்க ராஜா. ஓடு, 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 ஓடு. பொல்லாத எதிர் வல்லமையே உன்னுடைய பலவீனத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசிகளை விட்டு விலகி போ, விலகி போ, விலகி போ. கடினப்படுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்க ராஜா. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்க ராஜா. இயேசு என்ற நாமம் எல்லா பேய்களையும் நோய்களையும் ஆண்டவரை நீக்கி ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவின் நாமம் இனிதான நாமமாக இருக்கிறது ராஜா. இயேசுவின் நாமம் எல்லா பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குவதாக. இயேசுவின் நாமம் எல்லா சாபத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் கரம், கர்த்தர் கிருபை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமென். கரங்களை உயர்த்தி பிதாவை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாமம் உயரணமே, உம்மரசு வரணுமே, உம் சித்தம் நிறைவேறணுமே. உம் நாமம் உயரணமே, உம்மரசு வரணுமே, உம் சித்தம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா, அப்பா பிதாவே, அப்பா, அப்பா பிதாவே, அப்பா, அப்பா பிதாவே, அப்பா. நாம உயரணுமே, மனசு வரணுமே, நடக்கணுமே. எல்லாரும் சொல்லுங்க, இந்த சபையிலே உங்க நாம உயரணும் ஆண்டவர். இந்த வையப்பமலை வட்டாரத்தில் உங்க நாம உயரணும் ஆண்டவர்.
எல்லா கிழக்கிலும் மேற்கு தெற்கு வடக்கு நாலாபுறங்களில் இருந்து ஜனங்கள் ஓடோடி வந்து நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தணும் ராஜா. கர்த்தாவே ஹல்லேலூயா. உதிக்கிற ஆண்டவரே ஒளி எங்கள் மீது படுவதாக. ஆண்டவரே நீதியின் சூரியன் எங்கள் மீது படுவதாக. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. in the name of Jesus. ஹல்லேலூயா. in the name of Jesus. நன்றி 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 நன்றி. ஆண்டவரை உயர்ந்திருக்கிற ஒவ்வொரு கடங்களையும் நீர் தொடுவீராக. ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுகமில்லாத சுகம், பலன் இல்லாதவர்களுக்கு பலன், ஆரோக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம், ஆசீர்வாதம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நிறைவாய் தருவீராக. அப்படியே செய்ய நன்றி. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Oh
மீண்டும் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர்னா யார் செய்கிறார்? ஆமென், ஸ்தோத்திரம். 2-3 பாயிண்ட் சொல்லலாம். இயேசு செய்வார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்திலே ஆமென், இந்த 12 மாதத்திலே நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஆராய்ந்து முடியாதது அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நமக்கே தெரியாது இவ்வளோ ஆசீர்வாதமா, இவ்வளோ எழுப்புதலா, இவ்வளோ வல்லமையா என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அவரால் செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. பாருங்க, இந்த கிறிஸ்மஸுக்கு அவ்வளோ கும்பல் நம்மளால கூட்டிகிட்டு வர முடியுமானா முடியாது. ஆண்டவர் தான் கும்பலை கூட்டிகிட்டு வர்றார். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் நாம் நினைக்கிறது அல்ல, அவர் நினைச்சிருக்கிறார். இவங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணும், இவங்கள ஜெபிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லா பிள்ளைகளுமே. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு சிலர் அந்த சாப்பாடு வாங்கிறத கூட முக்கியத்துவப்படுத்தாமல் என்னிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டார்கள். வசனம் அருமையாக சொல்லப்படுகிற பாருங்க, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இந்த வருஷத்தில் நினைக்க வேண்டாம். உங்களை ஆண்டவர் அடுத்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். துக்கமாக இருக்கிறீங்க, துக்கமாகவே அல்ல, சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிக்கு நேராக ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். வீடு கட்டாதீங்க, அந்த வீட்டை கட்டுவதற்காக நீங்கள் முயற்சி எடுக்கணும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். நிலம் வேணுங்கிறீங்களெல்லாம் கரங்களை ஒருத்தவங்க பார்க்கலாம். எனக்கு நிலம் கொஞ்சம் வேணுமா இருக்குது, நிலம் தேவையாக இருக்கிறது. ஆமென். நிலத்தை நீங்கள் வாங்குவீர்கள். அல்லேலூயா. எத்தனை லட்சமாக இருந்தாலும் நீங்கள் வாங்க போகிறீங்க. அல்லேலூயா. லட்சங்களை பற்றி கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட கொடுங்க, ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. பிதாவை நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும் ஆண்டவரே, நீங்கள் தான் வழி நடத்தின ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பிள்ளைகள் கடந்த நாட்களில் சொன்னார்கள் என்னிடத்துல, பாஸ்டர் நான் ஒரு நிலம் வாங்க போகிறேன், கிட்டத்தட்ட 16 லட்சம் போட்டு வாங்குறாங்களாம். கொஞ்சூண்டு நிலம் 16 லட்சம் போட்டு பிள்ளைங்க வாங்குறாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அதை வாங்குவதற்காக அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் ஒருவராக கெட்டு போவதில்லை. தேவன் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இந்த வருஷத்தில் ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. நான் ரொம்ப போன வருஷம் துக்கமாக இருந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் இந்த வருஷத்தில் சொல்கிறாரு, இந்த 25ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு நம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 2023 பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சபைக்காக ஒரு பெரிய நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக நமக்கு இருந்தது அந்த ஆண்டு. அல்லேலூயா. பாடுகள், கஷ்டங்கள், பண தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அதை வாங்கிவிட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆண்டவர் இந்த வருஷத்தில் கூட அப்படியே ஸ்தோத்திரம், ஆண்டவர் மீண்டும் ஒரு அற்புதத்தை நமக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நிலத்தை நாங்கள் வீடு கட்டுவதற்காக ஒரு நிலத்தை வாங்கி போட்டோம். அதில் எந்த வேலையுமே செய்யலை, அமைதியாக ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவரை ஏற்ற வேலையில் வீட்டை கட்டித்தாங்கன்னு ஒருத்தர் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். ஒரே ஒரு வயசான அம்மா, அந்த அம்மா உள்ளத்தில் ஆண்டவர் பேசி, பாஸ்டர் நான் பேஸ்மெண்ட்டை போட்டு தரேன், எவ்வளோ செலவானாலும் சரி அதுக்கான செலவை நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி நம்முடைய கிளை சபை ஜேடர்பாளையத்தில் இருக்கிறது, அண்ணா நகர் ஜேடர்பாளையத்தில், அங்கிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் கல் நமக்காக ஓட்டி, ஆமென் சோத்திரம், நமக்காக அந்த காசை கொடுத்து, அந்த வண்டி ஓட்டுறவனுக்கு டீ காசு கூட நீ கொடுக்க வேண்டாம் பாஸ்டர், நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷத்தில் கூட ஆண்டவர் நமக்காக ஆலயத்தை கட்டி தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகாய் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆலயத்தை கட்டுங்கள். அந்த காலத்தில் எல்லாம் மலையில் தான் குடியிருந்தாங்க, கரட்டில் தான் குடியிருந்தாங்க, நிறைய மரங்கள் மட்டைகள்லாம் இருக்குது. அதனால் ஆண்டவர் சொன்னார், மலையில் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போல்லாம் மலைக்கு எங்கேயும் போக முடியாது, கொல்லிமலைக்கோ நைனாமலைக்கோ எங்கேயும் போக முடியாது, மரத்திலே கட்ட முடியாது. இப்போ நம்ம செங்கல்னாலும் சிமெண்ட்னாலும் மண்ணுனாலும் கல்லுனாலும் இரும்புனாலும் கட்ட போகிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான்
பிரியமா இருக்கிறேன். இந்த வருஷத்துல ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வேலை நீங்க செய்ய போறீங்க. ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ வேலை, பிரியமில்லாத வேலையெல்லாம் செய்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வேலையை இந்த வருஷத்தில் நான் ஆண்டவருக்காக ஒரு ஒரு உதவி செய்ய போகிறேன் ஆலயத்துக்காக அப்படின்னு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். ஐஸ்வர்யத்தை தர ஆண்டவர் நினைச்சார்னா நிச்சயமா நமக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நினைத்தால் நடக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மனுஷன் கருவுனா ஒன்றும் நடக்காது, மானம் கருவுனா ஏதாவது நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்த போகிறேன், கவலைப்படாத. நான் உன் குடும்பத்தை முன்னாடி கொண்டு வருவேன், கவலைப்படாத. நான் உன் குடும்பத்தை ஆசீர்வாதமான ஒரு சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நான் கொண்டாந்து நிறுத்துவேன், கவலைப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே சோதர பிள்ளைகள் ஐஸ்வர்யமாக மாற வேண்டும். எப்படி மாறுறது? நாம் ஜெபம் பண்ணுவோம், நம்ம கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆடு மாடு வெள்ளாமை, நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்க, கம்ப்யூட்டர் வேலை செய்கிறீங்களா, கவர்மெண்ட் வேலை செய்கிறீங்களா, தனியார் வேலை செய்கிறீங்களா, சொந்தமாக வேலை செய்கிறீங்களா, நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, உங்களை தேவன் ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை தேவனே தந்து உங்களை உற்சாகப்படுத்த போகிறார். அல்லேலூயா. எப்படி தரப்போகிறார்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் ஆண்டவர் நமக்கு தருவார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர்தான் மேட்டிமையாக இருக்கிறவர்களை தாழ்த்துவார், தாழ்மையாக இருக்கிறவர்களை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. இதுதான் ரகசியம். மேட்டிமையானவனுக்கு, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். பெருமை உள்ளவனுக்கு எப்படி நிற்கிறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த அன்னாள் என்ற சகோதரி குழந்தை இல்லாத நாள் ரொம்ப நாளாக தாழ்மையாக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள், தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அவங்க சிறப்பு விருந்தெல்லாம் அங்கே நடக்கும். அந்த சிறப்பு விருந்தில் எல்லாம் அவர் கலந்து கொள்ளாமல் முழங்கால் படியிட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். எல்லாரும் நிறைய கிடா வெட்டி, நிறைய ஆடு மாடு கொழுத்த கன்றுகளை வெட்டி விதவிதமாக சமைச்சு உற்சாகமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த அம்மாவோ மன துக்கத்தினாலே ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக அந்த மகள் உபவாசம் இருந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஆண்டவர் அதை பார்த்தார். தாழ்மையாக இந்த அம்மா இருக்கிறாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க, இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி அற்புதத்தை ஆண்டவர் செய்து விட்டார். அல்லேலூயா. அதனால தான் அந்த அம்மா சொல்றாங்க, அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது குழந்தை கேட்டாங்க, குழந்தை கிடைச்சிருச்சு. குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார் என்று. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், எளியவர்களாக இருக்கலாம், குப்பையில் இருக்கலாம். சோத்திரம். என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் உங்களை கண்டுகொள்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சோத்திரம். ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதித்து நிச்சயமாக நம்மை இந்த வருஷத்திலே உயர்த்தியே தீரப்போகிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனம் ஆவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்கிறது இல்லை. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர்கிட்ட நம்ம யாரும் வழக்காடக்கூடாதான். அவர் சொல்ற வார்த்தையை அப்படியே ஆமென் என்று கேட்கணுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், உன்னை மகிமையுள்ள சிங்காசனமாக மாற்றுவேன். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை பெரிய ஆளாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு மகிமை உங்கள் மூலியமாக கடந்து வரப்போகிறது. ஒரு எழுப்புதல் உங்கள் மூலியமாக கடந்து வரப்போகுது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இன்னுமை கூட சங்கீதம் 139 13-18 முடிய வாசிக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அற்புதமாக அதிசயமாக அவருக்காக வாழும்படியாக நம்மை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாராம். ஆமென், அல்லேலூயா. அற்புதமாய் உருவாக்கி இருக்கிறார், அதிசயமாய் உருவாக்கி இருக்கிறார். எதற்காக? அவருக்காக நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உலகத்துக்காக வாழ்ந்தது போதும். இந்த 2024 வரைக்கும் உலகத்துக்காக நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இந்த 2025
நல்ல ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் அவருக்காக, என்னை படைத்தவருக்காகவே வாழப்போகிறேன். அல்லேலூயா. ஏசப்பாவுக்காகவே நான் வாழப்போகிறேன். ஏசப்பாவுடைய நாமத்தையே நான் மகிமைப்படுத்த போகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னுமாய் கூட ஆமென், ஸ்தோத்திரம். 16வது வசனம் சொல்லுது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகளை நீர் ஆமென் உருவேற்படுத்தினீர். அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பாருங்க, நம்மளை ஆண்டவர் ஆமென் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம வெறும் ரத்தமாக இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஒரு அழியிலேயே சொல்லுங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். நம்மை வேறு பிரிக்க விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் அதிசயமாய் உண்டாக்குறாராம். ஏன் நீங்கள் அதிசயமான காரியங்களை செய்யணும்? அல்லேலூயா. மோசேயை உண்டாக்கினார், அவர் அதிசயமான காரியங்களை செய்தார். ஆண்டவர் தாவீதை உண்டாக்கினார், அவர் அதிசயமான காரியங்களை செய்தார். தாவீது சின்ன வயசுலேயே கோலியாத்தை ஜெயிச்சு நல்ல பேர் வாங்கிட்டார். ஒரு அழியிலே சொல்லுங்க, நீங்கள் சின்ன வயசோ பெரிய வயசோ நீங்கள் எல்லா பிசாசனுடைய ஆவிகளையும் நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்குன்னே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. சிம்சோன் பிறந்தார், சின்ன வயசில் ஆண்டவருடைய மகிமை அவர் மேலே காணப்பட்டது. அவர் வாலிபராக மாறினார். அப்பொழுது பெலிஸ்தர்கள் அவர் மேலே யுத்தத்துக்கு வந்தபோது கூட அந்த பெலிஸ்தருடைய எல்லா கைகளுக்கும் நீங்களாக்கிய தேவன் அவரை ரட்சித்தார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் நேசிக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி, எந்த ஒரு பொல்லாத எதிர்வலைமைகள் எதுவும் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். தேவனையும் அது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். தேவனையும் அது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வருஷம் உன்னை அருமையாக நடத்த போகிறேன், வல்லமையாக நடத்த போகிறேன், பாதுகாப்பாக நடத்த போகிறேன். நல்ல நல்ல ஆலோசனை ஆண்டவர் தந்து நமக்கு ஆண்டவர் நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென். நல்ல ஆலோசனை. உலகத்தின் ஆலோசனை எல்லாம் கேட்காதீங்க. பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆலோசனை உங்களை நோக்கி வரும். நீங்கள் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்காக வாழும் பொழுது, சபைக்கு வரும் பொழுது, பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, அறிவிப்புகளை கேட்கும் பொழுது, அதன்படி நீங்கள் நடக்க நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் என்றால் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆசீர்வாதம், பணம், பொருள், மகிமை, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் தான். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷத்திலே மகிமையை தந்து ஆண்டவர் உங்களுக்கு உற்சாகப்படுத்துவாராக. மாறுபாடுகளுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாக விலகி போவான். இன்றைக்கு அநேகர் உலகம் முழுசும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, தன் ஆத்மாவை பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க. ஆத்மாவை பாதுகாக்காவிட்டால் ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கிறேன், எவ்வளோ மெத்த வாங்கியிருக்கிறேன், எத்தனை கார் வாங்கி, அது முக்கியமல்ல. உன்னுடைய ஆத்மா, ஒரு மனுஷன் உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் பண்ண. இன்றைக்கி திருவிருந்துக்கு வராதவங்களை எல்லாம் நினச்சி பாருங்க. உண்மையான காரணத்தினால கொஞ்சம் பேர் வரல, அதை விடுங்க. பொய்யான காரணம் எத்தனை இருக்குது தெரியுங்களா? சாக்கு போக்கு சொல்லணும்னா எல்லாருமே சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இருந்துக்கலாம். சாக்கு போக்கு சொல்கிறது பெரிய விஷயம் அல்ல. ஆசீர்வாதம் வாங்கிறது தான் பெரிய விஷயம். அல்லேலூயா. யாக்கோப்பு என்ன செய்கிறார்? பொழுது விடுகிறது, பொழுது விடுகிறது, போக விடுன்று தேவ தூதன் சொன்னாலும் அழுது அழுது ஆசீர்வாதம் பெறாமல் விடமாட்டேன்னு சொன்னது மாதிரி அவர் காலை கட்டி சேர்த்து பிடிச்சிட்டு, என்னை நீர் ஆசீர்வாதித்தால் ஒழிய உண்மை நான் விடமாட்டேன் அப்படின்னார். இன்னைக்கு பிள்ளைங்க வந்து உலகத்தை தேடுகிறார்கள், உலகத்தை நாடுகிறார்கள். உலகத்தை விட நாம் ஆண்டவரை நாடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆண்டவரை விட்டு விட்டு போகும் பொழுது மாறுபாடான வழிகளுக்கு போகிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த மாறுபாடான வழியிலே என்ன இருக்கிறது? முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வேலையை செய்யாமல் வேறு வேலை செஞ்சால் பிசாசு பிடிச்சிக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய நீங்கள் கொடுக்கிற பிள்ளைகளாக வரக்கூடிய ஆண்டவர் மாற்றுவாராக. ஆமென், அல்லேலூயா. இப்போல்லாம் நம்ம எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி இராதபடிக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக தேவன் மாற்றுவாராக. எத்தனை பேர் கிறிஸ்மஸுக்கெல்லாம் உற்சாகமாக கொடுத்தீங்க? பணம், பொருள் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பாருங்கள், கொடுக்குறீங்க, ஏதாவது தசமம் போடுறீங்க, போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
போடாத ஒரு 10% ஜனங்க இருக்கிறாங்க, அதை அவங்க என்றைக்குமே போட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதமும் வர மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஒருத்தர் மட்டும் வளர்ந்து, ஒரு குரூப் மட்டும் வளர்ந்து இன்னொரு குரூப்பு வளராமல் இருக்கக்கூடாது. எல்லாருமே நம்ம வளரணும். ஆமென், அல்லேலூயா. அது காரணம் எல்லாருமே வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் எல்லாரும் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 84 4 முதல் 7 வசனங்களை வாசிக்கலாம். பலன் அடைவார்கள். 4வது வசனம் சொல்கிறது, உங்களுடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சபையிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு வந்தவங்களாம் கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்துங்க. அவர் சொல்லுகிறார், அவருடைய வீட்டிலே வாசமா இருந்தால், இதுதான் தேவனுடைய வீடு. ஏசப்பா எங்க வாசம் பண்றாரோ அதுதான் தேவனுடைய வீடு. ஆமென். உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்களா இல்லைன்னா கூட பாக்கியவான்களாக தேவன் மாற்றி விடுவார். அதுதான் ரகசியம். அல்லேலூயா. அதுதான் அற்புதம். உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கணும், ஆராதனையிலே வாசமா இருக்கணும். ஆராதனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்திலே அதிகமாக ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனைக்கு நீங்கள் வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு வாரம் கூட லீவ் போடணும்னு நினைக்கக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்க, சபையில் அதாவது விசுவாசமாக இருக்கிற பிள்ளைகள், ஆமென், ஸ்தோத்திரம், என்ன பண்ணுவாங்களாம்? அடிக்கடி ஜெபம் பண்ணுவார்கள், எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். சிலர் பாருங்க எப்பொழுதும் சபித்து கொண்டே இருப்பார்கள். அவங்க அப்படி ஆயிடுவாங்க, இப்படி ஆயிடுவாங்க. சிலர் அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணுறதே அவங்களுக்கு வேலையாக இருக்கும். அதே அவங்க பிளான் பண்ணி செஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்களை இப்படி தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு அப்படி ஒரு தீமையான எண்ணம் அல்ல, நன்மையான எண்ணத்தை விசுவாசிகளுக்கு ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. நாம் வேண்டதை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவராயிலும் கெட்டு போகுது தேவ சித்தமே அல்ல, நரகத்துக்கு போகுது தேவ சித்தமே அல்ல. அவங்க தப்பு தவறு செய்தால் கூட ஆண்டவர் அவங்கள திருத்தி சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்கள ரட்சிக்கணும். அதுதான் தேவ சித்தம். அப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதையும் மீறி 1-2 போவோம், அது போயிட்டு போகுது. ஆனால் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, துதித்து கொண்டு இருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே வந்து காணப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னையும் ஆண்டவர் பலத்தின் மேல் பலனடைய இந்த வருஷம் ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்ய போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். உங்களுக்கு என்னென்ன பலன் இல்லையோ அத்தனை பலனை ஆண்டவர் தருவார். என்னால் பாட முடியல, ஜெபிக்க முடியல, வேலைக்கு போக முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது, நீங்கள் என்னென்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் எல்லாம் இந்த ஆராதனை நடுவில் எடுத்து போட்டு உங்களை பலப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பலத்தின் மேல் பலன் அடைந்து, ஆமென், சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே வரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். இனிமை கூட என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 27 முடிய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வாராக. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், மோசேயை நோக்கி ஆண்டவர் சொல்றார், நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை காக்க கடவர். அவர் எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் நோய் பேய் பாம்பு பள்ளி எதுவாக இருந்தாலும் சரி எல்லா விபத்துக்கும் நாசம் மோசங்களுக்கும் ஆண்டவர் விலக்கி நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை
உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபியா இருக்க கடவர். லைட் அடிக்கிற மாதிரி அப்படியே அடிக்கிறார். அல்லேலூயா. அப்படியே சபை மேலே ஆண்டவர் அப்படியே ஒரு லைட் மாதிரி ஆண்டவர் வந்து அப்படியே அடிக்கிறார். அல்லேலூயா. லைட் அடிக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களையெல்லாம் நான் அடிக்கடி சொப்பனத்தில் காண்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஒரே ஒரு குறைவே ஆண்டவர் சொன்னார், நல்லா நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்களாம். ஜெபம் பத்தில். என்ன பத்தில்? ஜெபம் பத்தில். எல்லாம் ஒரு பெரிய திருச்சபை, அந்த பெரிய நீளமான பெரிய திருச்சபை, நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு முழு ஜெபம் நடக்குது. ஆனாலும் கூட சரியாக ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் வந்து இருக்கிறீங்க, ஆனால் ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் எல்லாரும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக தேவனை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஜெபம்னாவே இன்னும் பாதி பேருக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. 3 வார்த்தை தான் சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், அவ்வளோதான் சொல்கிறாங்க. அந்த 3 மட்டும் சொன்னால் பத்தாதுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை, நிறைய வார்த்தைகளை சொல்லி நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாக தேவன் உங்களை மாற்றுவாராக. அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு ஜெபத்தை கற்றுக்குங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சின்ன குழந்தையிலேருந்து பாருங்கள், கெட்ட பழக்க வழக்கத்தில் யாரும் சொல்லித்தர தேவையில்லை, எல்லாருமே கற்றுக்குறாங்க. ஆனால் நல்ல பழக்கத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஜெபம் எப்படி பண்ணணும், பாட்டு எப்படி பாடணும், எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அதை கஷ்டப்பட்டு நம்ம கற்றுக்கணும். அல்லேலூயா. பாவம் கஷ்டமில்லாமலே வந்துடும். ஆனால் ஆசீர்வாதம் நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் வரும். அல்லேலூயா. நீங்களும் நானும் நன்றாக ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் வந்து என்ன செய்வாரா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து பாருங்க. ஆலயத்துக்கு வந்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தை சொல்லணுமா? சபையாரை நோக்கி நீ சொல்லு. ஆலயத்துக்கு இங்கே வந்தால் தான் சொல்ல முடியும். நீங்கள் வராமலே வீட்டில் உட்காந்துருந்தா, தூங்கிட்டு இருந்தா, ஆமென், ஸ்தோத்திரம், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தான் வேலை இருக்குது. இப்போ என்னையும் வெளிநாட்டுக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நமக்காக நம்முடைய ஊழியத்தை நேசித்து ஆண்டவர் இங்கேயே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். வெளிநாட்டிலேருந்து கால் வந்துச்சுன்னா எப்போ வர்றீங்க அப்படிங்கிற பழமை தான். ஆமென், ஸ்தோத்திரம். நலம் விசாரிச்சுட்டு எப்போ வர்றீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம சும்மா பதில் சொல்கிறோம், வரக்கூடிய நாட்டில் வருவோம், கர்த்தருக்கு சித்தமானால் வருவோம், அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் தமது முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபியா இருக்க கடவர். அடுத்தது 26, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதே. ஆமென், அல்லேலூயா. ஆமென். இந்த 2 வசனத்தை சொல்லலாமா? 26, 26 வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தை பிரகாரமாக குடும்பத்தில் எங்கேயாவது சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் உதவிகளையும் தந்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆமென், அல்லேலூயா. ஆமென். அவரை நாம் நம்பணும், அவரை நாம் தேடணும். அவருடைய நல்ல நாமத்தை நம்மூலியமாக தேவன் மகிமைப்படுத்த ஆசைப்படுகிறார். ஆமென். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்முடைய சபை மேலும், நம்ம வீட்டு கூட்டத்து மேலும், சண்டே கிளாஸ் மேலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்ய போகிறார். எல்லா ஊழியங்களிலும் அவருடைய கண் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆசீர்வதித்து நமக்கு தேவையானதை தந்து ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 61, 2, 3 வசனங்களையும் வாசிக்கலாம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை நான் சீர்படுத்த போகிறேன். எங்கள் விசுவாசியாக இருக்கலாம், ஆனாலும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிற அந்த கஷ்டத்தை எல்லாம் இந்த வருஷம் நான் மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி, ஆமென், ஸ்தோத்திரம், எழுப்புதலாக நீங்களும் ஒரு எந்திரிச்சு நின்று நல்ல நல்ல சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக.